நாம பொறந்ததுல இருந்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயத்த நாம தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நான் சொல்றது நம்மளோட சுவாசத்தை பத்தி தான். இந்த ஒரு சின்ன தப்பு நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எப்படியெல்லாம் கெடுக்குது. ஆனா இதை சரி பண்றது எவ்வளோ ஈஸின்னு இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். எல்லா பிரச்சனைக்கான முதல் புள்ளி இந்த ஒரு கேள்விதான். நம்மள எத்தனை பேரு ராத்திரி தூங்கும்போது வாய திறந்து வச்சு தூங்குறோம்? இது ஏதோ ஒரு சாதாரண பழக்கம்னு நாம நினைக்கலாம். ஆனா உண்மையில பல பெரிய உடல்நல பிரச்சனைகளோட மூல காரணமே இதுதாங்க. சரி, அப்போ நாம பண்ற அந்த பெரிய தப்பு தான் என்ன? அது வேற எதுவும் இல்ல, வாய் வழியா மூச்சு விடுறது. அதாவது மவுத் பிரீதிங். மூக்கால சுவாசிக்கிறதுக்கு பதிலா வாயால சுவாசிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு ஆணிவேரா இருக்கு. பிரெத் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதோட ஆசிரியர் ஜேம்ஸ் நெஸ்டர் சும்மா கேட்டுட்டு இதை பத்தி எழுதல. அவரே ஒரு ஷாக்கிங்கான சோதனையை செஞ்சு பார்த்திருக்காரு. அதாவது இந்த வாய்வழி சுவாசத்தோட பாதிப்புகளை நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அந்த சோதனை ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நாளைக்கு அவரோட 2 மூக்கையும் சிலிகான் வச்சு அடைச்சுக்கிட்டாரு. இதனால அவரால மூக்கு வழியா சுவாசிக்கவே முடியாது. முழுக்க முழுக்க வாய் வழியா மட்டும்தான் சுவாசிக்க முடியும். இந்த சின்ன மாற்றம் அவரோட உடம்புல என்னெல்லாம் செஞ்சதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் மாச கணக்குல ஆகல. வெறும் 10 நாள்ல அவருக்கு கொரட்டை பயங்கரமா அதிகமாயிடுச்சு. பகல் முழுக்க ஒரே சோர்வா இருந்துச்சு. ஏன், அவரோட பிளட் பிரஷர், அதாவது ரத்த அழுத்தம் கூட கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சது. அப்போ பாத்துக்கோங்க, வாய் வழியா சுவாசிக்கிறது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு. சரி, இது இவ்ளோ கெடுதலை கொடுக்கும்னா அப்புறம் எதுக்கு நாம இப்படி சுவாசிக்கிறோம்? இதுக்கு காரணம் நம்மளோட பரிணாம வளர்ச்சியிலயும் நாம சாப்பிடுற உணவு பழக்கத்திலயும் ஒளிஞ்சிருக்கு. அந்த காலத்துல ஆதி மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கடினமான பதப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டாங்க. அதை நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டதால அவங்களோட தாடை எலும்புகள் ரொம்ப அகலமாவும் வலுவாவும் இருந்துச்சு. ஆனா நாம இப்போ என்ன பண்றோம்? நல்லா சமைச்ச ரொம்ப மென்மையான உணவுகளையே சாப்பிடுறோம். இதனால காலப்போக்குல நம்ம தாடைகள் குறுகி முகத்தோட அமைப்பே மாறி போச்சு. இதோட நேரடி விளைவு மூக்கு வழியா சுவாசிக்கிறதே நமக்கு கஷ்டமாயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, தொழிற்புரட்சிக்கு அப்புறம் வந்த இந்த பதப்படுத்தப்பட்ட, அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம மெல்லற வேலையை இன்னும் குறைச்சிடுச்சு. இதனால நம்ம முக அமைப்பு இன்னும் சுருங்கி வாய்வழி சுவாசம்ங்கிறது ஒரு ரொம்ப பொதுவான பழக்கமாவே மாறிப்போச்சு. இந்த தப்பான சுவாச முறை நம்ம உடம்புல வேற என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் கொரட்டை சோர்வோட நிக்கிற விஷயம் இல்ல. இதை நிரூபிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் லேப்ல இருக்கிற எலிகள் மேல ஒரு சோதனை நடத்தினாங்க. அதுல சில எலிகளோட மூக்கை அடைச்சி அவங்கள வாய் வழியா மட்டுமே சுவாசிக்க வச்சாங்க. அதோட முடிவுகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. வாய் வழியா சுவாசிச்ச எலிகளால ஒரு சின்ன புதிர் வழிய கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அதோட யோசிக்கிற திறனே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இது நமக்கும் அப்படியே பொருந்தும். நம்மளால ஏன் ஒரு விஷயத்துல சரியா கவனம் செலுத்த முடியல, ஏன் சீக்கிரமா டயர்ட் ஆகுறோம்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம தப்பான சுவாசம் கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 40% வாய் வழியா மூச்சு விடும்போது மூக்கு வழியா விடுறதை விட 40% அதிகமா நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து வெளியேறுது. இதனால நாம ரொம்ப சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆயிடுறோம். அதாவது உடம்புல நீர் சத்து குறைஞ்சிடுது. இது மட்டும் இல்லைங்க, வாய்வழி சுவாசம் நம்மளோட பிட்யூட்டரி சுரப்பியை பாதிக்குது. இதனால உடம்புல நீரை தேக்கி வைக்க உதவுற வாசோபிரெசின் அப்படிங்கிற ஹார்மோனே ஒழுங்கா சுரக்காது. இதனாலதான் ராத்திரியில அடிக்கடி எழுந்து பாத்ரூம் போக வேண்டியிருக்கு. நம்ம தூக்கமும் மொத்தமா கெட்டு போகுது. இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இது சரி பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம எல்லாரும் நம்புற ஒரு பெரிய தப்பான விஷயத்த உடைக்கணும். நல்ல ஆழமா மூச்சு இழுத்து விடுன்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனா உண்மை அதுக்கு அப்படியே நேரெதிரானது. நாம எவ்வளோ கம்மியா எவ்வளோ மெதுவா சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம ஏன் கண்டிப்பா மூக்கால தான் சுவாசிக்கணும்? ஏன்னா நம்ம மூக்கு ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் மிஷின் மாதிரி. அது உள்ள போற காட்டுல இருக்கிற தூசி அழுக்கு எல்லாத்தையும் வடிகட்டுது. உடம்புக்கு ஏத்த மாதிரி அந்த காத்தை சூடுபடுத்துது. அது மட்டும் இல்லாம நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ரசாயனத்தை உருவாக்குது. இப்போ ஒரு சர்ப்ரைஸான தகவல், இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் வயாக்ரா மாதிரியான மாத்திரைகள்ல கூட பயன்படுத்துறாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். மூக்கு வழியா நாம சரியா சுவாசிக்கும் போது இந்த நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையாவே உருவாகி உடம்புல இரத்த ஓட்டத்தை சீராக்குது. இது நம்ம பாலியல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன?
ரொம்பவே சிம்பிள். ஸ்டெப், உங்க வாயை மூடுங்க. 2வது ஸ்டெப், மூக்கு வழியா மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. 3வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், உள்ள இழுத்த நேரத்தை விட அதிக நேரம் எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 செகண்ட் மூச்சு உள்ள இழுத்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் அல்லது அதுக்கு மேல மெதுவா வெளியே விடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை ஒரு பழக்கமா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள் வரும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு விடுகிறோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த ஒவ்வொரு மூச்சோட தரம் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம சுவாசத்தோட தரம் தான் நம்ம வாழ்க்கை தரத்தையும் ஏன் நம்ம ஆயுளையுமே தீர்மானிக்குது. அதனால அடுத்த முறை நீங்க மூச்சு விடும்போது 1 செகண்ட் நின்னு யோசிங்க, நீங்க சரியாதான் சுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு, நீங்க சரி பண்ணிக்கிற அந்த ஒரு மூச்சு உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தியா இருக்கலாம். 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்க.